இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பண்டைய ஸ்காண்டினேவிய வரலாறு பெர்சர்க்கர்ஸ் என்று அழைக்கப்படும் நான்ஸ் போர் வீரர்களின் வர்க்கத்தை பேசுகிறது. திகிலூட்டும் வகையில் இந்த பெர்சர்க்கர்கள் கரடிகள், ஓநாய்கள் மற்றும் காட்டு விலங்குகளின் தோள்களில் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள். போருக்கு செல்வதற்கு முன் பெர்சர்க்கர்கள் தங்களை ஒரு மூர்க்கத்தனமான வெறித்தனத்தில் தட்டி எழுப்பி தங்கள் கேடயங்களை கடித்து விலங்குகளைப் போல அலறுவார்கள். இது மனதை மற்றும் போதை மருந்துகளால் சாத்தியம். இந்த டிரான்ஸ் போன்ற நிலை அவர்கள் வலிக்கு ஆளாகாமல் மூர்க்கமான போராளியாக வைக்கும். அவர்கள் கற்பாறைகள், மரங்கள், சில சமயங்களில் தங்கள் சொந்த மக்களை கூட கொன்று அட்டூழியம் செய்வார்கள். பகுத்தறிவில்லாமல், வன்முறையோடு, முற்றிலும் கட்டுப்பாடு இன்றி. நிச்சயமாக இந்த வெறித்தனமான ஸ்காண்டினேவிய போராளிகள் பெர்சர்க்கர்ஸ் என்ற ஆங்கில வார்த்தையை கட்டுப்பாடற்ற வைராக்கியத்துடன் வென்ற ஒருவரை விவரிக்க வழிவகுத்து இருக்கிறது. இப்போது இங்கே ஒரு கேள்வி. கிறிஸ்தவர்கள் மனநிலையை இழந்து சமாளிப்பதை விட்டு விடுகிறதுனால் அவர்கள் உண்மையில் கிறிஸ்தவர்களா? பெர்சர்க்கர்களாக செயல்படும் விசுவாசிகள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியுமா? நினைவில் கொள்ளுங்கள், ஆவியின் கனிகளில் ஒன்று சுய கட்டுப்பாடு. இந்த விஷயத்தை ஒன்றாக ஆராய்வோம். எனது கிறிஸ்தவம் உண்மையானதா? நான் இணையத்தில் பார்த்தேன், அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தது. ஆனால் ஆல்கஹால் மற்றும் போதைப் பொருள் சார்புக்கான தேசிய கவுன்சில் பல வருட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு ஒரு சோதனையை செய்து சில குணாதிசயங்களைக் கண்டு குடிக்கும் ஒரு நபர் நான் குடிகாரனா என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறவர்களுக்கு 26 கேள்விகளுடன் ஒரு சோதனை வைக்கப்பட்டது. நீங்கள் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவை அனைத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கப் போவதில்லை. இதை நீங்கள் இணையத்தில் காணலாம். நீங்கள் சோதனையை மேற்கொண்டு முடிவுகளை கிளிக் செய்யலாம். குடிக்கும்போது குடும்பத்தினரை, நெருங்கிய நண்பர்களை தவிர்க்கிறீர்களா? அதிகமாக குடிக்கிறீர்களா? ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா? முதலில் குடிக்க ஆரம்பித்ததை விட அதிகமான ஆல்கஹாலை குடிக்க பழகிவிட்டீர்களா? இதை சங்கடமாக உணர்கிறீர்களா? ஒவ்வொன்றிலும் ஆம் அல்லது அதற்கு அடுத்து இல்லை என்று சொல்லக்கூடும். நீங்கள் ஆம் என்று சொன்னால் உங்கள் பழக்கத்தில் சிக்கல் இருக்கிறது. சொல்லப்போனால் அது 12 அல்லது அதற்கு மேற்பட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஆம் என்று சொன்னால் நீங்கள் குடிகாரர். அதனால் ஒரு சோதனை இருக்கிறது. அவர்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். இதை நீங்கள் பார்க்கலாம், மதிப்பீடு செய்யலாம். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், சரி போதகர் டக், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள், உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கிறது. இதை நான் படித்தபோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் நான் குடிப்பதில்லை. எனவே சோதனை நேர்மறையாகவும் சோதனை எதிர்மறையாகவும் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவரா, என் கிறிஸ்தவம் உண்மையானதா என்று மதிப்பீடு செய்ய நீங்கள் பார்க்க வேண்டிய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்று நமது வேதம் சொல்கின்றது. நாம் ஒரு நல்ல நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டும். எல்லோரும் நியாயம் தீர்க்க வேண்டாம் என்கிறார்கள். இயேசு உண்மையில் நியாயமான தீர்ப்பை வழங்குங்கள் என்கிறார். உங்களை நீங்களே ஆராய வேண்டும் என்று மட்டும் அது சொல்லவில்லை. புலம்பல் 3:40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். சங்கீதம் 119:59. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் என்று. நாம் அடிக்கடி கொஞ்சம் சுய மதிப்பீட்டை செய்து கொள்வது நாம் கர்த்தரிடம் மனம் திரும்பச் செய்ய தொடரும் விஷயங்களில் ஒன்று. ஆகாய் புத்தகம் அதிகாரம் 1:5. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று. ஆகவே இந்த 2 பகுதி தொடரில் இதைத்தான் செய்கிறோம். நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவரா என்று கொஞ்சம் ஆரோக்கியமான சுய மதிப்பீட்டை செய்யக்கூடிய சில வேதாகம அடிப்படையில் சோதனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரசங்கம் பிரயோஜனமுள்ள ஜனங்களுக்கு கவலை அளிக்கிறது. நான் அதை குறித்து சிந்திக்க விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். ஏன்? என்னை குறித்து ஏதாவது தெரிந்துவிடும் அல்லது நான் உண்மையானவன் அல்ல என்பது வெளிப்பட்டு போகும். சீஷர்கள் இயேசுவிடம் என்ன கேட்டார்கள்? ஆண்டவரே, அது நானா? ஆண்டவரே, அது நானா என்று. நாம் சில நேரங்களில் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். லூக்கா 13. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமானன் எழுந்து கதவை பூட்டிய பிறகு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறவும், நீங்கள் எவ்விடத்தவரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்குச் சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே. ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தவரோ உங்களை அறியேன் என்பார்.
அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். இப்போது இயேசு பகிர்ந்து கொண்ட பல உவமைகளில் இதுவும் ஒன்று. தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாக நினைக்கும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்று தாமதமாகத்தான் கண்டுகொள்வார்கள். 10 கன்னிகளின் உவமை உங்களுக்கு தெரியும். 5 பேர் உள்ளே செல்வோம் என்று நினைக்கிறார்கள். வாசலில் தடுக்கப்படுகிறார்கள். செம்மறியாடு வெள்ளாடு பிரிப்பதை அறிவீர்களா? ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக தாகமுள்ளவர்களாக அந்நியராக கண்டோம், அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் திருமண வஸ்திரத்தை உடுத்துவீர்கள். தாளந்து உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்ன பல உவமைகள் இருக்கின்றன. நீங்கள் ஆபத்திற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் இருக்கிறது. ஜீவனுடன் இருக்கும்போது, கிருபை இருக்கும்போது, நம்பிக்கை இருக்கும்போது கதவு திறந்திருக்கும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களிடம் உண்மையான நபராக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? தாமதமாக கண்டுகொள்ள விரும்புகிறீர்களா? நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். யார் குறிப்பாக ஆபத்தில் மாற்றிக்கொள்வார்கள் என்று தெரியுமா? சபைகளில் வளர்ந்தவர்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், நான் இவர்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் செய்தேன். நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். அது என் அப்பா, என் அம்மா, என் தாத்தா, என் பாட்டி, அவர்கள்தான். நிச்சயமாக அவர் என்னை அறிந்து கொள்வார். அவர் என்னை உள்ளே அனுமதிப்பார். உண்மையான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு மாறாக அவர்களை தூண்டுவதற்கு வாழ்நாளில் அவர்கள் பெரும்பாலும் மதத்தை முன்வைக்கிறார்கள். ஆரம்பத்தில் இன்று நம் ஆய்வில் இருந்ததைப் போலவே அப்போஸ்தலன் பவுல், அவர் தேவனுக்காக அக்னியாக இருந்தார். அவர் தேவனுக்கு எதிரான அக்னியில் இருப்பதை அவர் உணரவில்லை. தேவனோடு போராடிக் கொண்டிருந்தார். அவருக்கு அந்த தருணம் ஆகாவாக இருந்தது. அவரின் நேரமாக இருந்தது. இப்போது நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை தருகிறேன். பவுல் இதை எழுதியிருக்கிறார். கலாத்தியர் 6:3 ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதிக்க பார்க்க கடவன். எனவே இந்த வகையான செய்தியில் உங்களுக்கு சிக்கல் இருந்தால் உங்கள் பிரச்சனைக்கு பதில் வேதத்தில் இருக்கிறது. அவ்வப்போது நாம் சில சுய மதிப்பீடுகளை செய்து நம் சரக்குகளை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பார்ப்பது, நாம் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவனா என்று ஆராய்வது ஆரோக்கியமானது என்று வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. முதலாவது, இயேசுதான் சத்தியம். நீங்கள் அவரை நேசிப்பீர்கள். அவர்தான் பொதிந்துள்ள உண்மை. 2 தெசலோனிக்கேயர் 2:10. கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். சத்தியத்தை நேசிக்க தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஒருவரை எத்தனை முறை சந்தித்திருக்கிறீர்கள்? உண்மையுள்ள ஆதாரங்களை நீங்கள் அவர்களுக்கு காட்டினாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் சத்தியத்தை நேசிப்பதில்லை. சத்தியத்தை நேசிக்கும் ஒரு நபர் தங்கள் வாழ்க்கையில் சத்தியத்திற்கு இசைவாக வந்து கடினமான முடிவுகளை எடுப்பார். ஏனெனில் அதுதான் சத்தியம். நான் இந்த செய்தியை முதலில் கண்டு உணர்ந்தபோது எனக்கு தெரியாது. அதற்கு முன்பு நான் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்டுகளை சந்தித்ததில்லை. உண்மை என்ன என்பதை நான் அறிய விரும்பினேன். வாழ்க்கையை பற்றிய உண்மை என்ன? தேவனின் நோக்கம் என்ன? ஏனென்றால் கடைசி நாட்களில் நாம் யாருக்கு பதிலளிக்கப் போகிறோம்? ஜனங்களின் கருத்துக்களுக்கா? சத்தியத்திற்கு மட்டும்தான். சத்திய அன்பு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் பொய்களை நம்புவதில் திருப்தி அடைந்தால், சத்தியத்தை மதிக்கவில்லை என்றால், சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமில்லை என்றால், 1 யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சத்தியத்தில் நடப்பதின் அர்த்தம் அதுதான். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் எதையோ சத்தியம் என்று அழைக்க முடியாது. முழுமையான சத்தியம் ஒன்று இருக்கிறது. நிருபர்கள் லிங்கனுக்கு அவரது வார்த்தைகளை விவாதித்து அலசுவது போன்ற ஒரு கஷ்டமான நேரத்தை கொடுத்தார்கள். அரசியலில் நேர்மையற்ற தன்மை நிறைய இருக்கும். அதனால் லிங்கன் எப்போதும் கதைகளை சொல்ல விரும்புவார். ஒருமுறை அவர், ஒரு நாய்க்கு எத்தனை கால்கள் என்று கேட்டார். கேட்டவர்கள் 4 என்றார்கள். இப்போது லிங்கன், வால் ஒரு கால் என்று வைத்துக் கொள்வோம், பின்னர் நாய்க்கு எத்தனை கால்கள் இருக்கும் என்றார். 5 என்றார்கள் அவர்கள். இல்லை, நாய்க்கு எப்போதும் 4 கால்கள் மட்டும்தான் இருக்கும் என்றார். வாலை கால் என்று சொன்னால் அது நடக்காது என்றார். சில நேரங்களில் நாம் எதை வேண்டுமானாலும் நம்பலாம் என்று நினைக்கிறோம். அப்படி நம்புவதால் நாம் சொந்த சத்தியத்தை உருவாக்குவோம். உங்களுக்கு ஒரு சத்தியம் இருக்கும், எனக்கு ஒரு சத்தியம் இருக்கும். இருப்பதோ ஒரே சத்தியம்தான். அந்த சத்தியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்தவத்தின் சிறப்பியல்புகளில் ஒன்று, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் சத்தியத்தை நேசிப்பான். அதை நீங்கள் அறிய விரும்ப வேண்டும். வார்த்தையை தோண்டி எடுக்க வேண்டும். நான் வழக்கமாக தியானம் செய்கிறேனா?
வேதம் வாசிப்பதிலும் ஜெபத்திலும் நேரம் செலவிடுகிறேனா என்று கேட்பது ஒரு நல்ல கேள்வி என்று நான் நினைக்கிறேன். ஆம், நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்கள், அவரை பிரியப்படுத்த விரும்பினால் உங்களுக்கு பசியும் நீதியின் தாகமும் இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். யார் நிரப்பப்படுவார்கள்? தேடுவோர் நிரப்பப்படுவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் நிரப்பப்படுவார்கள். ஒரு மருத்துவரிடம் நீங்கள் ஒரு சோதனைக்கு செல்லும் போது அவர் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பார், உங்களுக்கு பசி எப்படி இருக்கிறது என்று. நீங்கள் சொல்வீர்கள் பசி எடுக்கவில்லை என்று. ஏதோ தவறு இருப்பதாக அது அடையாளம் காட்டுகிறது அல்லவா? தேவனுடைய வார்த்தையின் மேல் உங்களுக்கு பசி இல்லை என்றால், ஜெபத்தில் தேவ பிரசன்னத்தில் உங்களுக்கு பசி இல்லை என்றால், அவருடைய நீதியின் மேல் பசி இல்லை என்றால், நீங்கள் அவருடைய வார்த்தையை தேடவில்லை என்றால், அது ஆவிக்குரிய வாழ்வில் ஆரோக்கியத்தின் நல்ல அறிகுறி அல்ல. யோபு 23:12 அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாகின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்கிறார். வேதம் அதை பசி என்கிறது. தேவனுடைய வார்த்தையில் பசி இருக்கிறதா? இயேசு நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்கிறார். எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல விசுவாசியாக இயேசுவை பின்பற்றியவளும் கடினமாக உழைப்பவளுமாக இருந்த மார்த்தாள் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவின் ராபோஜன ஆசரிப்பு இருந்தது ஒரு நல்ல நோக்கத்திற்காக. அவள் சமைப்பதிலும் பரிமாறுவதிலும் மும்முரமாக இருந்தாள். மற்றும் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேவாலயமும் இப்படிப்பட்ட மார்த்தாளை சபைகளில் வைத்திருக்க விரும்புகிறது. அவர்கள் காரியங்களை நடப்பிக்கிறார்கள். நீங்களும் விரும்பினால் அதை மார்த்தாவிடம் கொடுங்கள். ஒரு நாள் இரவு உணவிற்கு அவள் தயாராகிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். சில சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் அந்த அறையில் இருந்திருக்கலாம். அவள் இயேசுவின் முகத்தை புத்திசாலித்தனமாக கவனித்து ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாள் மிகவும் வருத்தம் அடைந்து ஒவ்வொரு முறையும் அந்த அறை வழியாக சென்று தன் சகோதரியை அழைக்கும் போது மரியாள் கவனியாதவள் போலிருந்து அவளை புறக்கணித்தாள். கடைசியாக மார்த்தாள் தன்னால் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டு தன் கைகளை மடித்து கால்களை தட்டிக்கொண்டு, ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்வது குறித்து உமக்கு கவலை இல்லையா? உமக்கு இரவு உணவை தயார் செய்கிறேன். என் சகோதரிக்கு எனக்கு உதவி செய்யும்படி நீர் அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு என்ன சொன்னார்? மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, நல்ல பங்கு. அதை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்றார். அந்த ஒரு விஷயம் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை நாடுவது. அவள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தாள். நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பாதத்தில் நேரத்தை செலவிட வேண்டும். ஒரு நாளைக்கே பல முறை ஜெபத்தில் ஒரு முறையாவது நாம் உட்கார்ந்து வார்த்தையை திறந்து வாசிக்க வேண்டும். நான் எனது சபை வருகை பதிவேட்டில் மற்றவர்களுடன் ஐக்கியம் கொள்வதில் சரியாக இருக்கிறேனா? ஆம், நான் அநேகமாக இப்போது பாடகர்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். இங்கே உண்மையாக இருக்கிறீர்களா? அது விஷயம் இல்லை. ஒரு நபர் ஆராதனையில் தவறாமல் கலந்து கொள்வதை விட்டு அவ்வப்போது நேரம் தவறி ஒழுங்கற்றவராக இருந்து தேவனால் நியமிக்கப்பட்ட இந்த நேரங்களில் அவருக்கு முன் வந்து ஆராதிக்கிறீர்கள். இது நமது ஆவிக்குரிய ஆரோக்கியத்தின் ஒரு நல்ல அறிகுறியாக இருக்காது. அப்போஸ்தலர் 2:46 தேவன் பரிசுத்த ஆவியை ஊற்றும் போது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் வீடுகள் தோறும் ஒருமனப்பட்டு வந்தார்கள், தேவனை ஆராதிப்பதற்கும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும். வாரத்திற்கு ஒருமுறை நீங்கள் தேவாலயத்திற்கு செல்ல உங்களுக்கு போதுமான விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் பரலோகம் செல்ல உங்களுக்கு அது போதுமானதாக இருக்காது. இது மிகவும் பாதுகாப்பான யூகம். நான் சில ஆவிக்குரிய நயமான சாக்குப்போக்குகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவை என்னவென்றால், தேவாலயம் செல்லாததற்காக அவர்கள், ஆம், நான் ஓய்வு நாளை வீட்டில் கடைபிடிக்கிறேன், இந்த வாரம் கஷ்டமாக இருக்கிறது என்று முதலாளியிடம் சொல்வீர்களா? எனக்கு இந்த வாரம் கஷ்டமாக இருந்தது, நான் வேலைக்கு வரவில்லை என்பீர்களா? அதை மாற்றிச் சொல்லுங்கள் உங்கள் முதலாளி முன். தேவனை நீங்கள் முன்னிறுத்துகிறீர்களா? அது எப்படி வேலை செய்யும்? அது நன்றாக வேலை செய்யாது என்று நான் யோகிக்கிறேன். இது ஓய்வு நாள், தேவன் சிருஷ்டிகர், அதனால் நான் ஓய்வு நாளை இயற்கையாக வைக்கிறேன். தேவாலயத்திற்கு அடுத்து அது மிகவும் அருமை. வேதம் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் என்று அழைக்கிறது. லேவியராகமம் அதிகாரம் 23 சபை கூடுதல் என்றால் என்ன? ஒரு கூட்டம் ஒன்று சேருதல். 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். சபை கூடுதல் என்ற சொல்லுக்கு கூடுகை என்று பொருள். ஓய்வு நாள் ஒரு பரிசுத்தமான புனிதமான கூடுகை என்று அழைக்கப்படுகிறது. நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வர வேண்டும். நாம் ஒன்றுபட்டவர்களாய் தேவனை ஆராதிக்கும் போது அது நடக்கிறது. இது ஒரு ஆலோசனை அல்ல.
எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பப் போகிறோம். இது சத்தியம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் நிலையாக நிற்பது இல்லை. ஒன்று முன்னோக்கி நகர வேண்டும் அல்லது பின்மாற்றம் அடைய வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு புதியவரா? தேவனோடு எப்படி நெருக்கமாக வளர முடியும் என்று யோசிக்கிறீர்களா? அல்லது நீங்கள் பல ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தும் அவருடன் நடப்பதில் தேக்கமடைந்து வருவதை உணர்கிறீர்களா? அல்லது கிறிஸ்தவ பாதையில் முன்னோக்கி நகர இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறீர்களா? அற்புத உண்மைகள் உங்கள் கைகளில் ஒன்றை கொடுக்க விரும்புகின்றன. அது நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்ற உன்னதமான புத்தகத்தை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம். இந்த 13 சக்தி வாய்ந்த அதிகாரங்கள் கிறிஸ்தவ வளர்ச்சியின் முக்கியமான கட்டங்களில் ஒரு எழுச்சியூட்டும் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது அது என்னை தேவனிடம் நெருக்கி ஏவுகிறது. தயங்க வேண்டாம். இப்பொழுதே அழைத்து உங்கள் இலவச நகலை இன்றே பெறுங்கள். பின்னர் நீங்கள் எனக்கு நன்றி சொல்வீர்கள். உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து சலுகை எண் 369 குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை நீங்கள் படித்த பிறகு உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம். மேலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம். இது ஒரு ஆலோசனை அல்ல. பூமியில் இதை நாம் எங்கு செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதை பரலோகத்தில் செய்ய போகிறோம் என்று வேதம் கூறுகிறது. மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக தொழுது கொள்வதற்காக ஒன்றாக வருகிறவர்கள். உங்களில் எத்தனை பேர் ஒன்று கூடி பரலோகத்தில் அவருக்கு முன்பாக தொழுது கொள்ள விரும்புகிறீர்கள்? அவருக்கு முன் தொழுது கொள்வது நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து அதையே நான் செய்ய முயற்சிக்கிறேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர். பவுலின் நாளில் அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் இது புத்தி சொல்ல கடவோம் என்று அழைக்கப்படுகிறது. உங்களை ஊக்குவிக்க, அறிவுரை வழங்க ஒன்றாக கூடி வர வேண்டும். ஏன்? நாளானது சமீபத்து வருகிறதை என்னவாய் பார்க்கிறீர்களோ அதை பார்க்க விரும்பினால் எபிரேயர் 10:24-25 வாசியுங்கள். அடுத்த வசனத்தில் அது என்ன சொல்கிறது தெரிகிறதா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியினிராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியினிராமல் நியாய தீர்ப்பு வரும் என்ற பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்னியுமே இருக்கும் என்று. எனவே நீங்கள் நினைக்கிறீர்கள் கிறிஸ்தவம் 101, நாங்கள் தேவாலயத்திற்கு செல்கிறோம். ஆனால் நாம் அமெரிக்க சுதந்திரத்தில் ஆவிக்குரிய யுகத்தில் வாழ்கிறோம். அவர்கள் வாழ்கிறார்கள். நான் ஆவிக்குரியவன், நான் வீட்டில் ஆவிக்குரியவனாக இருக்கப் போகிறேன். இது பெரும்பாலும் ஒரு உணர்வு. ஜனங்கள் செய்ய விரும்புவதையே செய்வார்கள். நாம் விரும்பினாலும் இல்லாவிட்டாலும் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும். நோய்வாய்ப்பட்டிருந்தால் முடியாது, முடியாமல் போனால் ஒழிய. தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நிகழ்ச்சியை நிறைய பேர் வீட்டில் பார்க்கிறீர்கள். உங்களால் போக முடியவில்லை. நாங்கள் அதை புரிந்து கொள்கிறோம். தேவனும் புரிந்து கொள்கிறார். ஆனால் உங்களால் முடிந்தும் நீங்கள் போவதற்கு உணர்வு இல்லாமல் மழை பெய்யக்கூடும், அப்படி தோன்றுகிறது என்று சொல்கிறீர்கள். அது ஒருபோதும் ஜனங்களை கால்பந்து விளையாட்டுக்கு செல்வதை தடுக்காது, இல்லையா? உங்கள் பேச்சு கிறிஸ்துவை போன்று இருக்கிறதா? உங்கள் வார்த்தைகள் இருதயம் காட்டும் அளவுகோல் அது. இயேசு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்கிறார். மத்தேயு 12:34 அவர் விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? அடிப்படையில் நம் இதயத்தில் மாற்றம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாதவன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு செய்யப்பட்டது போலவே உங்களுக்கும் அடைக்கிறதா? ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இன்றைய கிறிஸ்தவ பத்திரிகையின் தலைமை ஆசிரியர்களில் ஒருவர் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோவுக்கு தனது நண்பருடன் பயணம் செய்ததை ஒரு கதையாக பகிர்ந்து கொண்டார். இந்த சீரற்ற பாதுகாப்பு சோதனைகளினால் அவரது நண்பர் வரிசையிலிருந்து விலகிச் சென்று விட்டார். அவர் கடைசியாக விமானத்தில் ஏறினார். அவர் விமானத்தில் ஏறி எடிட்டருக்கு அருகில் அமர்ந்து கொண்டார். எடிட்டர் அவரிடம் மற்றவர்கள் கேட்கும் அளவுக்கு சத்தமாக, உங்கள் மங்கலான கண்களுக்காகவா அல்லது வெடிபொருளுக்காகவா வரிசையில் இருந்தவர்கள் வெளியேற்றினார்கள்? அவர் விளையாடினார். மற்ற பயணிகளில் ஒருவர் இதை கேட்டு விமான உதவியாளரிடம் இவரை குறித்து ஏதோ கூறினார். விமான பணிப்பெண் அவரை விமானத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். அதிகாரியை அழைத்தார்கள். அவரை விசாரிக்கும் பணியில் அவரை குறித்த இந்த ஆராய்ச்சி அனைத்தையும் செய்தபோது விமானம் அவர் இல்லாமல் கிளம்பி போய்விட்டது. கடைசியில் அவர் நகைச்சுவையாக சொன்னதை உணர்ந்தார்கள். கேலி செய்வது இந்த நாட்களில் உண்மையான மோசமான யோசனையாக மாறிவிடுகிறது. இது கொஞ்சம்தான். இப்படி ஒரு கிறிஸ்தவர்
ஒரு சில செயலற்ற சொற்கள். ஆனால் விமான நிலையத்தில் விமான நிறுவனங்கள் விமானத்தின் வாயில் வழியாக அனுமதிக்கும் எந்த ஆபத்தையும் அவர்கள் துணிந்து எடுக்க மாட்டார்கள். ஏனெனில் அது ஒவ்வொருவருக்கும் ஆபத்தானதாக முடிந்துவிடும். தன் வாயில் வழியாக செல்வோரை தேவன் குறைவான கவனிப்போடு பார்ப்பாரா? எனவே நாங்கள் சொல்வதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். இதை குறித்து வேதத்தில் நிறைய இருக்கின்றன. எபிசேயர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம் பேச்சு பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்கிறதா? எதிர்மறையான விமர்சன விஷயங்களை நாம் பேசுகிறோமா? நாவால் என்ன செய்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இது வழுவி போகச் செய்யும். யாக்கோபு 3:2 நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நீங்கள் சோதனைகளுக்கு உட்படும் போது சோர்வடைய வேண்டாம். தடுமாறும் பகுதிகளை கண்டறியுங்கள். யாக்கோபு கூட நாம் அனைவரும் பல விஷயங்களில் தவறுகிறோம் என்கிறார். ஒருவன் வார்த்தையில் தவறவில்லை என்றால் அவன் ஒரு பூரண புருஷன் என்று சொல்கிறார். இதை மேலும் பட்டியலில் நான் வைத்திருக்க வேண்டும் இல்லையா? நீங்கள் சொல்வதை கட்டுப்படுத்த முடிந்தால், வதந்திகள் மிகைப்படுத்துதலில் ஈடுபடவில்லை என்றால், அது சில நேரங்களில் பொய் என்று சொல்வதற்கான மற்றொரு வழி. நீங்கள் நேர்மையாக இருந்தால், உங்கள் பேச்சு எப்போதும் தேவனை மகிமைப்படுத்த கணக்கிடப்பட்டால், கொலோசேயர் 4:6 அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும் படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதுமாயும் இருப்பதாக. எனவே நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய வழிகளில் ஒன்றை வேதம் கூறுகிறது. உங்களை மதிப்பீடு செய்ததற்கான பட்டியலை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் நான் எப்படி பேச முடியும்? நீங்கள் பேசுவதில் சிக்கல் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். வார்த்தைகள் எங்கிருந்து வருகின்றது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களை குழப்பிக் கொள்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்கள் இருதயத்தை மாற்ற ஜெபிக்கிறீர்களா? இருதய மாற்றம் வார்த்தைகளை மாற்றும். ஆனால் வார்த்தைகள் நல்ல அளவுகோல்கள். எனக்கு அமைதியும் சந்தோஷமும் இருக்கிறதா? ஒரு கிறிஸ்தவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா? அதற்காக நீங்கள் கேவலமாக நகைச்சுவையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. ஆனால் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். அதற்கு ஆழம் இருக்கிறது. ஆவியின் மிக மேன்மையான ஆதாரங்களில் ஒன்று சமாதானம். சங்கீதம் 119:165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. யோவான் 14 என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். நீங்கள் தொடர்ச்சியாக பயத்தில் வாழ்ந்தால் சிலர் பதட்டத்துடன் போராடுவதை நான் அறிவேன். அதற்கு மருத்துவ காரணங்கள் இருக்கலாம். இந்த வேதத்தின் சமாதானத்தை விரும்பும் சில நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். அவர்கள் ஆவலாக இருக்கிறார்கள். அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆகவே வேதம் சொல்வதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். கிறிஸ்தவர்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடையவர்கள். நற்செய்தி சோகமான செய்தி அல்ல, மோசமான செய்தி அல்ல. அது ஒரு நற்செய்தி. எலுமிச்சை சாற்றில் ஞானஸ்நானம் பெற்று எப்போதும் அதை மற்றவர்களுக்கு சொல்லி வந்தால் நம் சுவிசேஷத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள். உங்கள் சுவிசேஷம் உங்களை மகிழ்ச்சியடைய செய்திருந்தால் உங்கள் முகம் அதை வெளிப்படுத்தும் என்று ஒருவர் சொல்கிறார். F.B. மேயர் சொல்கிறார், சந்தோஷம் சமாதானத்தோடு களி கூறும். சமாதானம் என்பது சந்தோஷத்தின் விளைவு. நீங்கள் கற்றுக்கொண்டு கேட்ட என்னுள் பார்த்த விஷயங்கள் இவைகளை செய்யும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுடன் இருப்பாராக. இதை குறித்து அழகான ஒரு விஷயம் என்னவென்றால், அது தேவனின் சந்தோஷமும் தேவனின் சமாதானமும் சூழ்நிலைகளால் என்றும் கட்டளையிடப்படவில்லை. வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், உங்கள் சூழ்நிலைகள் மற்றும் உங்கள் சந்தர்ப்பம் கூட உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தின் மன நிறைவு உங்கள் மகிழ்ச்சியின் நிறைவாக அது குறைந்தும் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை அறிந்திருக்கும் போது உங்களுக்கு நிறைவான சமாதானமும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. சூழ்நிலைகள் அதை மாற்றாது. அதனால் நமக்கு அந்த சமாதானம் வேண்டும். அந்த சமாதானம் நமக்கு இருக்க வேண்டும் என்பது தேவனின் சித்தம். மத்தேயு 13:44 அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். ஏன்? காரணம், அவனுக்குள் மகிழ்ச்சி இருக்கிறது. மனுஷன் எனக்கு ஒரு பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது, எனக்கு கிடைத்த புதையல் ஒருவருக்கும் தெரியாது, மிகவும் விலை உயர்ந்த ஒன்றை கண்டுபிடித்தேன் என்று நீங்கள் அதை குறித்து உற்சாகமாக இருப்பீர்கள் இல்லையா? இயேசு யோவான் 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்கிறார். பில்லி சண்டே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்றால் உங்கள் கிறிஸ்தவத்தில் ஓட்டை இருக்கிறது என்கிறார்.
அந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் இருக்கிறோமா என்று தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. முன்னேற்றத்தை கெடுக்கும் இடமாக சில பகுதிகள் இருப்பதை நீங்கள் கண்டால் அது உங்களை கெடுத்துவிட அனுமதிக்காதீர்கள். அதுவே உலகின் முன்னேற்றத்திற்கான அறை. நாம் அவ்வாறு இருக்க தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நான் குறிப்பிட்டது போல கிறிஸ்தவராக இருப்பது ஒரு வேகம் அல்ல, இது ஒரு மராத்தானும் அல்ல, ஒரு பண்ணையை நடத்துவது போன்றும் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஒருவருக்கு ஒரு அழகான தோட்டமும் வீடும் இருந்து அந்த வீட்டை நடத்தும் விதத்தை எப்போதாவது நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அவர்கள் தங்கள் வீட்டையும் முற்றத்தையும் எப்படி அழகாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து களை எடுப்பதால் தான் தொடர்ந்து சுத்தம் செய்கிறார்கள், பயிரிடுகிறார்கள், களை எடுக்கிறார்கள், ஆராய்கிறார்கள், மதிப்பீடு செய்கிறார்கள். இது கிறிஸ்தவராக இருப்பவர் செய்வது போன்று. அதில் பராமரிப்பு இருக்கிறது. வேதம் கூறுகிறது, ஒரு வழக்கமான அடிப்படையில் நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும், உங்களை நீங்களே ஆராய வேண்டும். உங்களின் நம்பிக்கைகளை ஆராய அது சொல்லவில்லை, மாறாக அவர் உங்களை ஆராயுங்கள் என்கிறார். அதாவது நீங்கள் ஒரு கிறிஸ்தவ நடக்கையில் வாழ்கிறீர்களா? ஏனென்றால் மிக மோசமான விஷயம் என்னவென்றால், அந்த ஆரோக்கியமான சுய பரிசோதனை செய்வதை நீங்கள் புறக்கணித்து பெரிய நியாய தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தமாக தாமதமாகும் வரை காத்திருப்பதற்கு எச்சரிக்கையாக இயேசு நமக்கு பல உவமைகளை சொல்லியிருக்கிறார். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று அவர் சொல்வதை நான் கேட்கவே விரும்புகின்றேன். கிறிஸ்தவர்கள் எப்போதும் தங்களை சுத்திகரித்துக் கொண்டால், தங்கள் தப்பிதங்களை உணர்ந்து அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி உணர்த்தப்பட்டால், தேவன் அவர்களுக்கு காண்பிப்பது போல மாற்றங்களை செய்தால், கர்த்தருடனான ஐக்கியத்தை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கும், சமாதானம் இருக்கும். வாக்குத்தத்தங்களை அவரின் வல்லமையை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு உத்தரவாதம் இருக்கும். ஆனால் நாமும் நமக்குள் உண்மையாக இருக்க வேண்டும். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.